வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் சேவிங் பிளான் தாங்க. இந்த கோல் சேவிங் பிளான் நம்ம எத்தனை நாள் பண்ணணும் அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்து வைக்கணும், அந்த சேர்த்து வைக்கிற காசுல நம்ம எவ்வளோ கிராம் கோல்டு வாங்க போறோம் அண்ட் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ், கோல் சேவிங் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ், உங்களோட சப்போர்ட்டை இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம போடுற வீடியோஸும் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ உடனே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோல் சேவிங் பிளான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக கோல் சேவிங் பிளான் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சேவ் பண்ணுற காசை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கோல்டும் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் நான் நிறைய வீடியோஸ் வந்து கோல் சேவிங் பிளான்ஸ் போடுறேன். நம்ம பணம் வந்து சேர்த்து வைக்கிறத விட அதில் இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூவும் வந்து நமக்கு டே பை டே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கோல் சேவிங் பிளான். அண்ட் இந்த கோல் சேவிங் பிளானுக்கு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம எவ்வளோ நகை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டை நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே வர முடியும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோல் சேவிங் பிளான் வந்து நம்ம 1 இயர் எடுத்திருக்கோம். 1 இயரில் 4 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம சேமிக்கணும். 4 கிராம் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்றது தான் இந்த கோலு. அண்ட் அது வந்து 1 இயரில். ஸோ இந்த கோலுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சேல்ரி பீப்புளுக்காக. நீங்கள் டெய்லி வாங்குகிற சம்பளத்தில் நான் சொல்கிற அமௌண்ட்டை ரொம்ப ஈஸியாக எடுத்து வைக்கலாம். அண்டு உங்களால் வருஷத்துக்கு 4 கிராம் கோல்டும் ஈஸியாக வாங்க முடியும். குறைந்த வருமானம் உள்ளவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப அதிகமாகவே சூட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் வந்து டெய்லி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நான் டெய்லின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த அமௌண்ட் வந்து டெய்லி சேவிங் மெத்தட். ஒரு வருஷம் நம்ம சேமிக்கணும். டெய்லி ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கணும். அண்டு எல்லாரும், அதாவது நான் சொன்ன மாதிரி குறைந்த சம்பளம் வாங்குறவங்களும் அண்டு டெய்லி இன்கம் பீப்புளும் இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி நம்ம வந்து இந்த 4 கிராம் கோல்டை வந்து வாங்க முடியும். அண்டு 1 இயர் தான் நம்ம இதை சேவ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் மெத்தட் தான். ஸோ 1 இயரில் நம்ம 4 கிராம் கோல்டை வாங்குறது. அண்ட் அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்குலேஷன் பார்த்திங்கன்னா 1 இயரில் 4 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ரேட் படி 1 கிராம் கோல்டு வந்து 4745 ரூபா 1 கிராம். ஸோ நம்ம 4 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4 கிராம்க்குன்னா நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 18,980 ரூபா வருது. அதாவது கோல்டு ரேட்டு, 4 கிராம் கோல்டோட ரேட்டு. அண்ட் அந்த கோல்டு ரேட் இல்லாமல் நமக்கு வந்து இது இருக்கும் இல்லையா, வேஸ்டேஜு, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி, இதெல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 20,000 ரூபா ஆகும் 4 கிராம் கோல்டு வாங்கிறதுக்கு. ஸோ இந்த 20,000 ரூபாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 இயரில் சேவ் பண்ண போகிறோம். அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் 4 கிராம் கோல்டு வாங்கி நம்ம கோல்டில் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 20,000 நம்ம ஒரு வருஷத்தில் சேர்க்கணும் 4 கிராம் கோல்டு வாங்கிறதுக்கு. அது எப்படின்றது பார்க்கலாம். 1 இயருக்கு 365 டேஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 365 நாளும் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். 365 நாள் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா நம்ம சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த 20,000 ரூபாவை 365 நாளில் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தெரியணும். ஸோ அதுக்கு இந்த 20,000 டிவைட் பை 365 டேஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து தெரிஞ்சிடும். அப்படி நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஒரு நாளைக்கு 54.79 ருபீஸ் வந்து நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 54.79 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 55 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 55 ரூபா நம்ம சேர்த்து வச்சா போதும். நம்ம வந்து
ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 20,000 வந்து தாராளமாக சேமிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு ரூ. 20,000 மேலே வரும் நம்ம ரூ. 55 சேர்த்தோம் அப்படின்னா. அண்டு அந்த ரூ. 20,000 நம்ம 4 கிராம் கோல்ட் காயின் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ 1 இயர்க்கு நம்ம சேவ் பண்ணணும். டெய்லி ஜஸ்ட் ₹55 தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து டெய்லி சேலரி பீப்புள் அண்டு குறைந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெய்லி சேலரி அவருக்கு வந்து டெய்லி வந்து ₹450 வந்து சேலரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ₹450 சேலரி இருந்தாலும் நீங்கள் அதில் டெய்லி ஒரு ₹55 கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். அண்ட் அதில் வந்து நீங்கள் கோல்டும் வாங்க முடியும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம 4 கிராம் கோல்டு வாங்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். குறைந்த வருமானம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இந்த ஸ்கீம் வந்து சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கோல்டு வாங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.